வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம்தான். தங்களோட தோல்விகளுக்கு எல்லாமே மத்திய அரசை கைகாட்டி விட்டு மத்திய அரசோட பணத்தில் செயல்படக்கூடிய திட்டங்களை அவங்க பேரில் இதை நாங்கள் தான் பண்ணுறோன்னு சொல்கிறதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. ஏனென்றால் தேர்தல் வந்தால் கூட அத்தனையும் பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. போய் உங்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அவர்கள் நிறுத்துறாருன்னு. ஆனால் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுத்து இருக்கிறது மோடி அவர்களுடைய அரசு. ஆனால் என்னம்பாங்க, இதை நிறுத்திட போகிறாரு மோடி அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் மக்களுக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக சொல்லுவது, மத்திய அரசினுடைய திட்டங்கள் இருந்தாலும் கூட கட்டமைப்பு வசதிகளாக வேண்டும். தங்களுடைய ஒரு இயலாமைக்கு, தங்களுடைய தவறுகளுக்கு மத்திய அரசு மேலே ரொம்ப சுலபமாக பழி போட்டு தப்பிக்கிறங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, அரசுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் பெண்கள் அதிக அளவு வாக்கு செலுத்திருக்காங்க. அது குறிப்பாக அந்த 1500 ரூபா அந்த உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுபொருளாக இருக்குது. அப்படிங்கிறபோது தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே அந்த மகளிர் உரிமை தொகையோ இல்லை பெண்களுக்கான தொகையை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நாடு முழுக்கவே ஒரு விஷயத்தை நான் ஒரு மகளிரணி தலைவராக நாடு முழுவதும் பார்க்குறதோடு சேர்ந்தே பகிர்ந்துக்கிறேன். அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் அறிக்கையில் இப்போது மகளிருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சியோட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் அப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு மாறுதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்போது பெண்களை நோக்கி வருகிறார்கள் என்பதே எங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏனென்றால் பெண்களுக்கு எது வேண்டுமென அரசியல் கட்சிகள் யோசிப்பது என்பதே ஆரோக்கியமான விஷயமா பார்க்கிறோம். அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களில் இந்த உரிமை தொகை என்பது கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தமிழகத்துக்கு முன்பாகவே மத்திய பிரதேசத்தில் இந்த உரிமை தொகையை ஆரம்பித்து வைத்தது பாஜகவினுடைய அரசு. அதனால் மத்திய பிரதேசத்தில் முதல் இந்தியாவில் கொடுத்தது பிஜேபி கவர்மெண்ட் தான். பெண்கள் கையிலே பணம் என்பது அவர்களுடைய குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய தொகை. அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். பெண்கள் கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு பைசாவும் குடும்பத்தினுடைய உணவுக்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவழிக்கப்படுகிறது. அதனால தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.